கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் கண்ணிமை போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இன்னும் 2 நாட்களில புதிய வருடத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 6வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக கர்த்தருடைய திருசமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் பாடுகிறார் பாருங்க, அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி. ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த காலங்களில கடந்த நாட்களில இந்த 12 மாதமாய் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று நினைத்து பார்க்கிற பொழுது எத்தனையோ சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். எத்தனையோ எதிரியின் சூழ்ச்சிகள், ஏமாற்றங்கள், போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அழைத்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர் மாத்திரம் நம்மை கைவிடவில்லை. ஆகவே அவருடைய அதிசயங்களை நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்தை துதிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்தில் 66 புத்தகங்கள் இருந்தாலும் சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு மாத்திரம் அதிக பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏங்க, அதிகமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, அதிகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை சங்கீதக்காரன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். காரணம், அவ்வளவாய் சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். என்ன நிலைமை வந்தாலும் ஆண்டவரை விட்டு மாத்திரம் வாழ முடியாத ஒரு நபர் இருந்தாரே என்று சொன்னால் அவர் தாவீது ராஜா மாத்திரம்தான். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவை ஆண்டவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஏங்க, எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமத்தை துதித்தவர், எந்த நிலைமையிலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினவர். இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் வந்த ஒவ்வொரு சத்துருவின் சூழ்ச்சிகளில் இருந்தோம், உங்களுக்கு விரோதமாய் வந்த பலவீனம், போராட்டங்களில் இருந்தோம், வியாதிகளில் இருந்தோம், உங்களுக்கு விரோதமாய் வந்த போராட்டம், பலவீனங்களில் இருந்தோம், ஆபத்துகளில் இருந்தோம், பிரச்சனைகளில் இருந்தோம், கர்த்தர் உங்களை காப்பாற்றி வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே மாத்திரம் நம்மோடு கூட இல்லாமல் இருந்திருப்பாரு, ஆனால் நாம் ஜீவனோடு இந்த நாளில அவருடைய நாமத்தை துதிக்க முடிந்திருக்காது. காரணம், நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்தவர், நம்மை பாதுகாத்தவர், நம்மை பலப்படுத்தினவர், சகாயம் பண்ணினவர், நிலைநிறுத்தினவர், நம்மோடு கூட இருந்து எல்லா போராட்டங்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து கண்ணிமை போல காத்த தெய்வம், அந்த மகிமையெல்லாம் அவருக்கு மாத்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் செலுத்த வேண்டிய கனமெல்லாம் நம் ஆண்டவருக்கு மாத்திருந்தான். இந்த கால வேளையில கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி என் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா, மகிமைப்படுத்துவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், உடைய மனதுருக்கை இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு. ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கையில நீர் இருந்து நடத்தின விதத்திற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் வாழ்க்கையில நீர் இருந்து அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, சுகத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, இவர்களுக்கு விரோதமை வந்த சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் முறியடித்து இந்த வருஷம் முழுவதும் காப்பாற்றி வந்த மாதேவுக்கா கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில எல்லாம் புகழ்ச்சி, கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரமே. காரணம், நீர்தான் எங்களை ரட்சித்தவர், நீர்தான் எங்களை அழைத்தவர், நீர்தான் உமக்கென்று எங்களை நிலைநாட்டினவர். ஆண்டவரே, இந்த வருஷத்தை முடித்துக் கொண்டு புதிய வருடங்களுக்குள் நம்முடைய பிள்ளைகள் செல்கிற பொழுது சந்தோஷமா இவர்கள் செல்வார்களாக, சமாதானத்தோடு செல்வார்களாக, சுகத்தோடு செல்வார்களாக. என் தெய்வனே, எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபையை எல்லாமே வேற ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையில இல்லை.
எல்லாம் நீங்க தான். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.